சாய் கே ராமன் அவென்யூ. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் 50 பிளாட்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு 3 வீடு ஆல்ரெடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உங்களுக்கு இன்றைக்கி ஆன் ரோட் சைட்டில் வந்து சைட்டை பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரோடு ஓட்டினா மாதிரி சைட்டு வேணும். ஈஸ்ட் ஃபேஸிங் வேணும், நார்த் ஃபேஸிங் வேணும், வெஸ்ட் ஃபேஸிங் வேணும், சவுத் ஃபேஸிங், ஆல் டைரெக்ஷனில் இங்கே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு சன்50லேருந்து உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் வரைக்கும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அழகாக உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே பட்ஜெட் வைஸ் இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டை ஒரு பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லொக்கேஷன். நம்ம சைட்லேருந்து ஓஎம்ஆர் கனெக்டிங் ரோட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ், அதாவது வந்து கேளம்பாக்கம் டு தையூர் ரூட், ஒரே ஸ்ட்ரைட்டு ஆன் ரோட் சைட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் வித் பாலா. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு, என்னோடய வியூவர்ஸ்க்கு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா காயார். ஸோ காயார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் லொக்கேஷனாக உங்களுக்கு தாம்பரம் டு கேளம்பாக்கம் வரும்போது அந்த ரோட்லேயே வந்துடலாம், இல்லை நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து வரலாம், இல்லை ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் தையூர் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். நீங்கள் ஓஎம்ஆர் நீங்கள் கனெக்டிங் பார்த்தோன்னா சூப்பரான ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜிஎஸ்டியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுமாரி ஒரு நல்ல ஒரு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட். நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு மேலேருந்து இந்த சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே சைட்டுக்குள்ளே அழகாக நம்ம உள்ளே போயிடலாம். நிறைய பேர் இன்றைக்கி எதிர்பார்க்கறதே வந்து ஆன் ரோட் சைட் கிடைக்குமா, அதுவும் பட்ஜெட் வைஸில் கிடைக்குமா எதிர்பார்க்குறவங்களுக்கு பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு ஓஎம்ஆர் கனெக்டிங், ஜிஎஸ்டி கனெக்டிங், மிடில் இருக்கீங்க, காலேஜ் இன்க்ளூடிங் காலேஜ் எல்லாமே இருக்குது. இதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சைட்குள்ளே வந்தாச்சு. ஸோ பிளாட் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இந்த சைட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணது யாருன்னா ஸ்ரீ திவான் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சாய் கே ராமன் அவென்யூ. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் 50 பிளாட்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு 3 வீடு ஆல்ரெடி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உங்களுக்கு இன்றைக்கி ஆன் ரோட் சைட்டில் வந்து சைட்டை பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரோடு ஓட்டினா மாதிரி சைட்டு வேணும், ஈஸ்ட் ஃபேஸிங் வேணும், நார்த் ஃபேஸிங் வேணும், வெஸ்ட் ஃபேஸிங் வேணும், சவுத் ஃபேஸிங், ஆல் டைரெக்ஷனில் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே டைரெக்ஷன் மட்டும் இல்லை, இங்கே பிளாட்டோட சைஸ் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 750லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 750லேருந்து உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் வரைக்கும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அழகாக உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே பட்ஜெட் வைஸ் இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டை ஒரு பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் லொக்கேஷன்,
ஆல்ரெடி நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன் ட்ரையாங்கிள் லொக்கேஷன். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஓஎம்ஆர் கனெக்டிங் ரோட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ், அதாவது வந்து கேளாம்பாக்கம் டு தையூர் ரூட், ஒரே ஸ்ட்ரைட்டு ஆன் ரோட் சைட்டு. இதே நீங்கள் வந்து தாம்பரம் கூடுவாஞ்சேரியிலேருந்து நீங்கள் வரணுன்னா மாம்பாக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மாம்பாக்கத்துலேருந்து கையூர். ஸோ கையூர் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இல்லை நான் வந்து நெல்லிக்குப்பம் ரோட்டில் வந்தால் நெல்லிக்குப்பம் ரோட்டில் வந்து உங்களுக்கு ஈஸியான வழி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 3 சைடில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வழி இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் 3 சைடு ரூட் இருக்குது. ஸோ இந்த 3 ரூட்டில் நீங்கள் ஈஸியாக கனெக்டிவிட்டிங்க வரலாம். ஏன்னா சென்னையிலேருந்து நான் வந்து சென்னை துறைப்பாக்கத்தில் தேடிட்டு இருக்கவங்களாம் துறைப்பாக்கம் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ ஓஎம்ஆர் சைடில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓஎம்ஆர் கனெக்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜ் இருக்குது, டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ராமானுஜம் இன்ஜினியர், எஸ்எஸ்என் காலேஜ், இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ், பாலாஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யபாமா காலேஜ். சத்யபாமா காலேஜ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஐஎஸ், நம்ம சைட்லேருந்து வேலூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருங்க. ஸோ இங்கே பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் பார்த்தா பக்கத்தில் ஆன் ரோட் சைட்டுன்னும் போது உங்களுக்கு இதுமாரி ஒரு நல்ல பெனிஃபிட்டோட ஒரு சைட் அமைஞ்சிருக்கு. தையூர் ரூட்டில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் வித்யாலயா சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனில் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சைட்லேருந்து உங்களுக்கு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நியரஸ்ட்டாக தான் இருக்குது. நல்ல காலேஜ் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் சொன்ன காலேஜெலாம் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ இதுமாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு ஸ்பாட்டுலாம் நியர், அதோட நல்ல ஒரு சென்டர் பாயிண்டில் தான் இந்த சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு மத்தியில் தான். இன்றைக்கி நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக கட்டலாம். ஏன்னா நம்ம சைட்டு விட்டு வெளியே போயின்னா பஸ் ஸ்டாப்பு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து எம்டிசி பஸ் ஸ்டாப்பே இருக்குது. ஸோ எவ்ரி ½ அன் ஹவரில் உங்களுக்கு வந்து தாம்பரம் டு கையார் வர பஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி ½ அன் ஹவர் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ பஸ் வசதியும் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் வசதி இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்குறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்குறது டிரான்ஸ்போர்ட். கண்டிப்பாக உங்களுக்கு 3 வழியாக இங்கே வந்து நீங்கள் இந்த வழி இருக்கிறதால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அப்புறம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், டாகூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நியர்பை. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் ஒண்டர்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணாங்களா உங்களுக்கு 9 கிலோமீட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். அதே ஓஎம்ஆர் கனெக்டிங்லேருந்து நீங்கள் அப்படியே ஈஸியாக போயிட்டீங்கன்னா ஈஸியாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஎம் இருக்குது, அப்புறம் மயாஜால் இருக்குது. 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ், அதாவது வந்து நம்ம சிட்டிக்குள்ளேருந்து ரைட் பண்ணி எம்ஜிஎம் நீங்கள் வரதுக்கும் இங்கேருந்து நீங்கள் ரைட் பண்ணி எம்ஜிஎம் போகிறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் கனெக்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி ஒரு ஈஸியான வே, டிராஃபிக் இல்லாத இடம், ஸோ இன்னும் பொல்யூஷன் கம்மி. அதுமாதிரி ஒரு இப்போது இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ. ஸோ நம்ம சைட்டில் இருக்க சரௌண்டில் இருக்க ஒரு உங்களுக்கு எஜுகேஷ்னலு, ஸோ என்டர்டைன்மெண்ட்டு, பஸ் ஸ்டாப் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸு, சைட்டு நீங்கள் இன்றைக்கி இந்த சைட்டில் ஆன் ரோட் சைட்டு நீங்கள் வாங்குறதுக்கு என்ன உங்களுக்கு வந்து தேவையோ அது எல்லாமே இதில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆன் ரோட் சைட்டு. இது ஆன் ரோட் சைட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஸோ ரோடு பார்த்திங்கன்னா பிளாக் டாப் ரோட்னா 30 அடி சாலை கொடுத்துருக்காங்க. 30 அடி சாலையும் அப்படியே பார்க்கும்போதே தெரியும் நல்ல வைடாக இருக்கும். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சா இபி. ஸோ நம்ம சைட்லேருந்து உடனே இபியும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இபி போஸ்ட் உள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி அவங்க ஃபேமிலியாக வந்து வசிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்குது. சுற்றி உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க, இபி லைன் இருக்குது, மெயின் கேட் இருக்குது, உங்களுக்கு சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது, இபி கனெக்ஷன் இருக்குது. வேறு என்னங்க வேணும்? முக்கியமாக நான் உங்களுக்கு சொன்ன தவறிட்டேன். என்னென்னா இன்றைக்கி இந்த இடத்த வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 அடி 50 அடியில் உங்களுக்கு நல்ல ஒரு குடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து இங்கே இருக்குது. ஒரு இடம் வாங்க போகிறோன்னா நம்ம இன்றைக்கி என்ன நினைப்போன்னா வீடு கட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுவோம்ல. ஸோ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடு கட்டியாச்சு, ஒரு வீடு கொடுத்தனமா வந்தாச்சு. நம்ம சைட்டு விட்டு வெளியே போனீங்கன்னா ரைட் சைடும் உங்களுக்கு வந்து வீடுங்க தான், லெஃப்ட் சைடும் வீடுங்க தான். ஏன்னா பஸ் ஸ்டாப்பு நம்ம சைட்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருங்க. அப்போ நீங்கள் யோசிக்கலாம்ல, மக்கள் அதாவது வீடுகள் மத்தியில் தான் நம்ம சைட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைட்டை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்குன்றோம். பட் ப்ரைஸ் இன்னும் நான் ஷேர் பண்ணவே இல்லை. இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சரௌண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 rupees போயிட்டுருக்கு.
நீங்கள் ரீசேலே போனால் கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 293 தான் விற்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 28. ஆனால் 28 நீங்கள் மட்டும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நேரில் வாங்க, இதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தரதுக்கு கம்பெனி சைடில் ரெடியாக இருங்க. ஸோ ஆஃபர் வேணும்னா இந்த வீடியோ பார்த்து வந்தேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண ரெடி. 28ல உங்களுக்கு ஃபிக்ஸேஷன் கிடையாது, ஆஃபர் பண்ணுறது ரெடி. ஸோ கையில் என்கிட்ட வந்து ஹேண்ட் கேஷ் வந்து ஒரு 5 lakhs இருக்குது, கவலையப்படாதீங்க. இருக்கா உடனே தேடி வாங்க, உடனே உங்களுக்கு லோன் கம்பெனி சைடில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து இந்த 5 lakh டவுன் பேமெண்ட்டாக வச்சுட்டு இங்கே ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் நீங்கள் ஒரு இடம் வாங்கலாம். அதாவது OMR கனெக்டிங் ரோடு 8 கிலோமீட்டர் OMR கனெக்டிங் பண்ணிக்கலாம். திருப்பூர் ஒரு கோயில் போனோன்னா உடனே நீங்கள் வண்டி ஏற்றினா 10 நிமிஷம் நீங்கள் திருப்பூர் கோயில் போய் அதுமாரி ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு இடம். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப எல்லா விஷயம் சொல்லியாச்சு. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை நீங்கள் சைட்டை விசிட் பண்ணணும், டவுட் இருக்கா, ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணுங்கள். சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். இல்லீகல் செக் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து இதுமாரி நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு இடம் கிடைக்கிது வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ரைஸில், அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே சைட்டு விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஓகே, பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்.